வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரே வீடியோவில் உங்களுக்கு டாப்பு கட்டிங்கு கோட்டு எல்லாமே சொல்லித்தரப்போகிறேன் ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இது சாரீ தான். ஒரே சாரியில் வந்து நான் 2 சுடி தைச்சேன். நான் அந்த சேனலில் வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கேன். இது இப்போ வந்து இந்த சேனலுக்காக புதுசாக நம்ம தைக்க போகிறோம். அதனால் இது கட்டிங் வீடியோ மட்டும் பார்க்கலாம். தைக்கிறது வந்து நாளைக்கு அடுத்து பார்க்கலாம். இது கோட் மாடலு. இப்போ பார்க்குறவங்க வந்து அடுத்தடுத்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் தனியாக, கோட் கட் பண்ணுறது, தைக்கிறது எல்லாம் ஒன்றா போட போகிறேன். இப்போ வந்து இது வந்து பாடி உயரத்துக்கு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பார்டர் ஓரத்தில் இருந்துச்சு, அது தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். 16 இன்ச் உயரம் வச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் இருக்கிற அகலமே போதுமானது. சுற்றளவுக்கு 21 இன்ச் இருக்குது, அதுவே போதும். இப்போ லைனிங் கிளாத்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேர் வந்து சன் கிரேப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடைகளில், பெரிய பெரிய கடைகளில், சென்னை சில்க் சேல் இந்த மாதிரி கடைகளில் வந்து சன் கிரேப்புன்னு கேட்டிங்கனாவே தருவாங்க. இது நல்லாயிருக்கும். லைனிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி நான் இது பைப்பிங்க்காக யூஸ் பண்ணுவேன். நான் நல்லாயிருக்கும். இது வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். இதில் இருக்கிற அகலமும் சரியாக இருக்கும். இது நல்லா அகலமாக இருக்கும் கிளாத்து, அதனால் இதில் இருக்கிற அகலம் சரியாக இருக்கும். 4 மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து உயரம் வந்து 16 இன்ச் வைக்கிறேங்க. இது வந்து தையலுக்கு 1/2 இன்ச் போயிடும். 15 இன்ச்சு தான் உயரம் வரும். இது மொத்த டாப்போட உயரம் கீழே கால் வரைக்கும் 52 இன்ச்சுங்க. இது வந்து நல்லா அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 16 இன்ச்சு வச்சும் மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி வளைவாக ஆப்பிள் கட் மாதிரி போட்டுருங்க. 1 இன்ச் இருக்குது. போட்டுட்டு மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிற அகலம் வந்து சரியாக இருக்குது சுற்றளவுக்கு. சரிங்களா? நான் வந்து இது போட் நெக் தான் வைக்க போகிறேன். 4 இன்ச்சு அகலம், 2.25 இன்ச்சு ஷோல்டரோட அகலம், 7 இன்ச்சு நம்ம ஆம்கோலோட அகலம், ஆம்கோலோட உயரம் போட்டுட்டு நம்ம ஆம்கோல் வந்து எப்பயும் போல் வரைஞ்சிடலாம். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு நான் அடையாளப்படுத்துகிறேன். மேலேருந்து கொண்டு வந்து இங்கே கீழே அந்த 1 இன்ச்சு அடையாளப்படுத்தினதில் விட்டுடலாம். கீழே வந்து ரொம்ப சுற்றளவு தேவையில்லை. இப்போ வந்து பார்க்கலாம் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றது. வந்து இது ஒரு கையில் நான் ஃபோன் வச்சுட்டு உங்களுக்கு டேப் அப்படின்னு நான் வச்சு காமிக்கிறேன். சரிங்களா? சுற்றளவு வந்து 10.5 இன்ச் வச்சுருக்கேன். உயரம் வந்து 16 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். சரியாக வரும். கரெக்டாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. இப்போ இந்தளவு நம்ம தையல் போட்டுருவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இன்னும் சூப்பராக நம்ம கற்றுக்கலாம். இப்போ இது கீழே கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அந்த 1 இன்ச்சு அடையாளப்படுத்தணும்ல, அதுலேருந்து வளைவாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருக்கவங்கன்னா இந்த 1 இன்ச்சு நம்ம விடுத்தவில்ல, அப்படியே நம்ம இருக்கிறத வளைவாக லைட்டாக வலிச்சு விட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச் வலிச்சு விட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. இது ஒல்லியாக இருக்க பொண்ணுன்றதுனால நான் கீழே 1 இன்ச்சு கட் பண்ணுறேன் நான். இது எஸ் சைஸ் போடுவோம் இல்லையா, ஸ்டார்டிங் சைஸ் போடுற பொண்ணுக்கு வந்து இது சரியாக இருக்கும். அதாவது இந்த 38 இன்ச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு உள்ள பசங்களுக்கு வந்து இது சரியாக இருக்கும். ஷோல்ட்ரு வந்து கிராஸாக நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது மாதிரி கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேங்க, ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து சுருங்கவே சுருங்காது. லைஃப் லாங் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. லைனிங்கு கிளியவும் கிளியாது, நார் மாதிரி நல்லா உழைக்கும் உங்களுக்கு. இது மீட்டரே வந்து 50 ரூபா தான். சன் கிரேப்புன்னு கேட்டால் தருவாங்க. மீட்ரு 50 ரூபா தான் அது. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா இது சாரீ கிளாத்துன்றதுனால காப்பர் சாரீஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இது வந்து அங்கே எடுத்தது தான். பொம்மை கட்டி விட்ருந்தாங்க இந்த சாரீ, முந்திலாம் இல்லை. அதனால 2 டாப்ஸ் தைச்சிடலான்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கை வந்து இது குட்டை கை தான். இதுக்கு நம்ம கோட்டு வைக்க போகிறனால 2 in 1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கோட் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக கிராண்டாக சால் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சால் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது
நான் வந்து முக்கோணமாக அப்படி மடித்து போடுறேன், 4ஆக மடித்து போடுறேன். உங்களுக்கு இப்போ கிராஸாக உங்களுக்கு தெரியும் அம்பர்லா கட்டிங் எப்படி போகணுன்னு. நம்ம வந்து 2ஆக சமமாக மடித்து இப்படி முக்கோணமாக போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த மேலே பாடி உயரம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வச்சு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வைங்க. அந்தளவு கட் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப அகலமாயிரும். அதனால் நல்ல 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு கட் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவே வராது உங்களுக்கு. நான் சைடில் வந்து 34 இன்ச் வைக்கிறேங்க. 34 இன்ச் வைக்கிறேன். அடுத்து வந்து 35 வைக்கிறேன். இது வந்து நல்ல யூவாக இருக்கும். அதாவது வந்து இந்த பக்கம் வந்து வைக்கிற அளவு இல்லை, அந்த பக்கம் 4 இன்ச்சு நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இங்கிட்டு வந்து 37 உயரம், சென்ட்ரு உயரம் வந்து 37, சைடில் வந்து 34 வைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அங்கே அகலமும் நமக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால வந்து நான் கம்மியாக தான் வைக்கிறேன். இது வந்து நல்ல யூவாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது சைடில் வந்து தூக்கலாகவும் அது நடுவில் வந்து நல்ல வளைவாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம். இங்கே வந்து சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த கிளாத்து. ஏன்னா அம்பர்லா டாப்னாவே கொஞ்சம் நமக்கு ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். கீழே ஒரு 2 பக்கம் மட்டும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி தான் வரும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மொத்தம் உயரம், டாப்ஸோட உயரம் வந்து 52 இன்ச்சு, கீழே கால் வரைக்கும் வந்துடும். சைடில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுட்டோம். சென்ட்ரு உயரம் மட்டும் நம்ம 52, அதாவது மேலே 16 போக மீதி இருக்கிறத வச்சு 37 இன்ச் வச்சுன்னு வச்சுருக்கேன். இது கீழே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கட் பண்ணிடலாம். நம்ம அந்த 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சோம் இல்லையா, அதில் கட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அகலமாயிரும். அதில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இப்போ பாடி சுற்றளவு எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு வரும். எப்போயுமே 1 இன்ச்சு மேலே ஏற்றி வர மார்க் பண்ணுங்கள். இது என்ன, இது கிராஸ் பீஸ்ன்றதுனால நமக்கு இழுவை கொடுக்கணும்ல. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் இது கோட்டுக்கு நம்ம தைக்க போகிறோம். இப்படி தான் வரும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா. இப்போ கீழே வந்து நம்ம கை கட் பண்ணிடலாம். இந்த நீளத்தில் கட் பண்ணாதீங்க. இங்கிட்டு இருக்கிறது குட்டையாக இருக்குது பாருங்கள், இந்த பக்கத்தில் கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அது வந்து நம்ம அந்த பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக வரும். குட்டியூண்டு கை தான், நான் வெறும் 5 இன்ச்சு தான் உயரம் வைக்கிறேன். 5 இன்ச் உயரம் வச்சுக்கோங்க. இது வந்து மெட்டீரியல் வந்து 3 மீட்டருங்க. 3 மீட்ரு. இது கீழே ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கையை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு வச்சு பாருங்கள் சரியாக வருதானே. நமக்கு வந்து கரெக்டாக வருது. நான் தைச்சப்போ வந்து ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா வரல. நீங்கள் வச்சு பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி தான் வரும். ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா வரல, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு தான் உயரம். நம்ம பார்டரு ஒரு லைன் வச்சா அதுக்கு கீழே பைப்பிங் பண்ணி கை நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ லைனிங்கை கட் பண்ணிடலாம். இதுதான் சன் கிரேப்புன்னு சொல்லிவிட்டு நான் கீழே வந்து பாடி உயரத்தை கட் பண்ணிட்டு 2 மீட்ரு 2.5 மீட்ரு எடுத்தேன். பாடிக்கு உயரத்துக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்க 2 மீட்டரை நான் முக்கோணமாக மடித்து போடுறேன். இது வந்து கொஞ்சம் நீளம் வந்து கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து நம்ம 2 மீட்ரு தானே எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து நம்ம 3 மீட்ரு எடுத்துருந்தோம். அதனால கொஞ்சம் இறக்கம் அதிகமாக வரும். இதுக்கு 2 மீட்டருனால கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சு உயரம் வந்து நமக்கு கம்மியாக தான் வரும். இப்போ அந்தவே மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கரெக்டாக கட் பண்ணிட்டு கீழே வந்து நமக்கு எந்தளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்குங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத கரெக்ட் பண்ணி நம்ம வளைவாக கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறத நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். கைக்கு லைனிங் கொடுத்துக்கலாம். மீதம் இருக்கிறத வச்சிங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு கலருக்கு வந்து சாரீ கலர் மேட்ச் வந்துச்சுன்னா நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து
அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி மிச்சப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு எதுக்காவது ஒன்றுக்கு பைப்பிங்க்கோ இல்லை பட்டிக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு யூஸ் ஆகும். இருக்குது கிளாத்துன்ட்டு தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம், எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. மீதி தைக்கிறதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். மட்டும் கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் இருக்குது. தனியாக அவங்களுக்கு வந்து கட் பண்ணுறது ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்கர்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து போட் நெக்கு, நாட்டோடு வந்து சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இது மொத்தம் உயரம் வந்து 52 இன்ச்சு, பாடி உயரம் வந்து 16 இன்ச்சுங்க. இப்போ கீழே எல்லாத்துக்குமே நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஒரு அம்பர்லா டாப்பு கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து சாரியோட சேர்ந்தது தான், காப்பர் மெட்டீரியல், இது காப்பர் கலந்து வரும். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாடி சுற்றல் வந்து 10 இன்ச்சு. அதை போட்டு நான் கட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை கட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து தைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கை கட் பண்ணிடலாம். கை வந்து ரொம்ப குட்டி கை தான். இது வந்து கோட் மாடலு. கை வந்து 2 in 1 நம்ம போட்டுக்கலாம். அதாவது வந்து கை மட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். அதாவது வந்து கிராண்டான சால் போட்டுக்கலாம். கோட்டு போட்டு அது ஒரு டிசைனாகவும் போட்டுக்கலாம். அது கோட்டு வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். கோட்டும் இதோட கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போட்டுறேன் நாளைக்கு. இதை வந்து கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாரியோட மெட்டீரியல் தான். இது ஒன்றுமே இல்லைங்க, சுற்றளவு வந்து 10 இன்ச்சுங்க, உயரம் வந்து 16 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு. நெக்கு கட் பண்ணலை. நெக்கு கட் பண்ணாமல் ஆம்கோலும் கீழே நம்ம வளைச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது கட் பண்ணுறது வந்து கோட் மாடலோட சேர்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ இது முன்னாடி கை வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம். கையோட உயரம் வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து லைனிங்கு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், லைனிங் கிளாத்து. இது வந்து மீட்டரே வந்து 50 ரூபா தான். நம்ம நார்மலாக எடுக்கிற லைனிங்கோடையே இது ரேட்டு கம்மியாக தான் வரும். ஆனால் இது நல்லாயிருக்கும், சுருங்கவும் சுருங்காது. நமக்கு வந்து சுடிதாருக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸுக்கு யூஸ் ஆகாது, சுடிதாருக்கு வந்து நல்லாயிருக்கும். சாரியில் தைக்கிற சுடிதார் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேல் இதோட உள்ளே வர லைனிங் வந்து நமக்கு கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருக்குது. இது உயரம் வந்து கால் வரைக்கும் வந்துடும், 52 இன்ச்சு. கீழே வந்து நம்ம உருட்டி அடிச்சுக்கலாம். இல்லை சிக்சாக் மிஷின் இருந்தால் அதில் கூட நம்ம அடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்ட்ரு வந்துடும். பார்ட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்து பார்ட்ரு வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, கீழே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம கைலி மூட்டுற மாதிரி கொஞ்சம் கிளாத்து விட்டு நான் மேலே ஏற்றி வைக்கிறேன். கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம தைச்சிட்டு அதுவே நம்ம மடித்து கைலி மூட்டின மாதிரி மூட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசுறே தெரியாது, பிரிஞ்சு வராது. பிதுன்னு வரும் இல்லையா ஒரு சில கிளாத்து, அந்த மாதிரி கிளாத்துக்கெலாம் வந்து நம்ம இப்படி அடிக்கிறனால அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு போயிடலாம். இப்போ தைச்சிட்டு இதை கரெக்டாக போட்டு 2 பக்கமும் சமமாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இந்த கார்னர்லேயே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். லைனிங் கிளாத் அடியில் போட்டு மேலே அந்த இடுப்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இது வந்து கழுத்து கட் பண்ணுறதெல்லாம் இனிமேல் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சும்மா பாடி சுற்றளவு அது கட் பண்ணுறது மட்டும்தான். அது உங்களுக்கே நார்மலாக தெரியும். நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா வந்து சுடிதார் மட்டும் போட்டிருக்கு இல்லையா, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டே உங்களுக்கு கட்டிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம கட் பண்ணது. நெக்கோட அகலம் 4 இன்ச்சுங்க. ஷோல்டர் வந்து 2 இன்ச் வச்சுருக்கேன், 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இது பேக் சைடு நெக்கு வந்து நம்ம 2.5 வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சுனால் நமக்கு வந்து நெக்கு வந்து அகலமாக வரனால உங்களுக்கு அந்த ஆம்கோல் பகுதி வந்து அளவு கம்மியாக தான் வரும். இது சுற்றளவு வந்து 10 இன்ச் வச்சுருக்கேன். இது சுற்றிலும் ஒரு தையல் போட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இது பின்கழுத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. எட்ஜிலே தையல் போடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு முன்னாடி கழுத்து கட் பண்ணலாம். நான் 4.5 இன்ச் வைக்கிறேன் நெக்கோட உயரம். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம தலைவலி போட்டு கழட்டுறதுக்கு வந்து கொஞ்சமாச்சும் நெக்கு வந்து லோவாக இருக்கணும். ரொம்ப மேலே ஏற்றி இருந்துச்சுன்னா தலை உள்ளே போகாது. அதனால் நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இடுப்பு பகுதிக்கு வந்து இதை போட்டுட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டு கட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கணும். அந்த எல்லா விவரமுமே வந்துட்டு சுடிதாரில் சொல்லியிருக்கேன் நான். இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட கட்டிங் வீடியோ போடுறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கனங்கன்னா கட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து போட் நெக்கு ஷோல்டர் சின்னதாக தான் வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைனிங் கிளாத் வெளில வராத அளவுக்கு நல்லா இந்த எட்ஜிலே தையல் போடுங்க. இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிங்க் கலர் கோட்டு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நெட்டடு. அந்த எட்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் அடிப்பக்கம் கொடுத்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். பொறுமையாக உருட்டிடிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். நம்ம கீழே வந்து 2 லைன் கொடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம தனியாக போடும்போது என்னென்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் இல்லையா, அதனால் பிங்க் கலரில் கீழே 2 லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா பைப்பிங்கோடு விட்டுடலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் கொஞ்சம் கிராண்டாக வேணுன்றதுக்காக ஒரு 2 லைன் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம வந்து பட்டன் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 5 பட்டன் வச்சுட்டு சைடில் நாட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். 3ஆம் மடித்து ஓடு தையல் தான் போடுறேன். 3ஆம் மடித்து போடுங்க. அப்போ தான் வந்து மெல்லிஸாக உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம எட்ஜிலே போடலாம். அதாவது வந்து அந்த பைப்பிங்க்கும் இந்த நம்ம கொடுக்குற கிளாத்துக்கும் கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க. அடியில் இருக்க கிளாத்தும் சேர்த்து தையல் விழுந்துடும். உள்பக்கம் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிராஸ் பீஸில் நம்ம பைப்பிங் பண்ணியிருக்க கிராஸ் பீஸில் அங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு தைச்சிடலாம். நான் 1 லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 லைன் கூட கொடுத்துக்குங்க.
இப்போ நம்ம ஆம்கோல் பைப்பிங் பண்ணலாம். டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாக. நல்லா அழகாக உருட்டி ஆம்கோல் பைப்பிங் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கைக்கு பைப்பிங் பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துடலாம். அப்படியே உருட்டி பார்டர் வச்சுட்டேன், நான் ஏற்கனவே வச்சுட்டு நான் பைப்பிங் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த பார்டரோட பிசிறு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டு அடுத்து நான் பைப்பிங் கொடுக்குறேன். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது மாதிரி பார்டர் சன்னமாக வந்துச்சுன்னா நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது வந்து சாரியோட மெட்டீரியல் தான். சாரீ சென்னை சில்க்ஸில் எடுத்துருங்க. திண்டுக்கல்லில் சாரியாகவும் தருவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம அம்பர்லா டாப்புக்கும் எடுத்துக்கலாம் கிராண்டாக. இது வந்து நல்லாவே லாங் டாப், கீழே கால் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம எந்த ஃபேண்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு கீழே வந்து தெரியாது எதுவுமே. கீழே கால் வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு டாப்ஸு. கொஞ்சம் நார்மலான பசங்கன்னா வந்து 52 இன்ச் வரும். நல்ல ஹைட்டான பொண்ணுங்கன்னா 54 இன்ச்சு 55 இன்ச்சு வருங்க. இது வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம கையில் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது மேலேயே வச்சு நம்ம பைப்பிங் அந்த தையல் போடுறதுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்ம போட்டு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ கீழே வந்து நம்ம பார்டர் வச்சிடலாம். அதாவது உள்பக்கம் கொடுக்குறேன் நான் இந்த பார்டரு. உள்பக்கம் கொடுத்துட்டு மேல் பக்கம் வந்து நம்ம அந்த பிங்க் கலர் கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து நான் அடையாளப்படுத்துகிறேன் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. பைப்பிங் வைக்கல, இது சும்மா நார்மலாக ஜாயின் பண்ணுறேன் பைப்பிங் இல்லாமல். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நடுவில் பைப்பிங் வேணான்றுச்சு. அதனால வந்து சும்மா நார்மலாக நம்ம எப்பயும் போல் தப்போம் இல்லையா, அது மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து 2 தையல் போட்டு அவங்க தையல் போட்டுடலாம். நடுவில் இருந்து கூட தைச்சிட்டு வந்துடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி இப்போ 1 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம வைக்கிறனால தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இங்கே இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு. நீங்கள் அதே அளவு வந்து பாடியோட உயரத்தை வச்சு ஸ்கர்ட்டு அதே அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா 1 இன்ச்சு இங்கிட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் நம்ம பாடி உயரத்தை வச்சு வரைஞ்சிட்டு மேலே ஏற்றி 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து நாட்டு வச்சிடலாம். நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து அதே கலரில், ஏன்னா வந்து நம்ம கோட்டு போடுறதுனால வெள்ளை கலர் காம்பினேஷன் கொடுக்கல. சேம் அதே மெட்டீரியல்லே நான் நாட்டு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம கோட்டு போட்டும் போட போகிறோம், தனியாகவும் போட போகிறோம் இல்லையா, அதனால். இது திருப்பிடலாம். சும்மா வந்து நாட்டு வச்சு கோர்க்காமல் சைடில் மட்டும் ஒரு 2 தையல் அடித்து விட்டோம்னா அது தேவைன்னா எடுத்து கட்டிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். நல்லாயிருக்கும். நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம வந்து சன்னமாக தான் இதை அடிச்சிருக்கேன் நான். இது உருட்டி அடிக்க போகிறது கிடையாது. தேவைன்னா உருட்டி அடிச்சுக்கலாம். சன்னமாக தான் இருக்குது. ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மெல்லிஸாக உருட்டி அடிக்கலாம். ஏன்னா இது வந்து சாரீ மெட்டீரியல்ன்றதுனால நம்ம உருட்டி அடித்தாலும் சன்னமாக வரும் உங்களுக்கு. அது ஒரு அழகாக இருக்கும். இப்போ வந்து உருட்டி அடிச்சுட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டு, இது வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். நாட்டு சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு ஏற்றி வச்சு தையல் போட்டுடலாம். 3 லைன் வர மாதிரி பண்ணுறேன். கட் பண்ணிடலாம்.
இப்போ அதுக்கு மேலே ஒன்று வச்சிடலாம். நல்லா மடக்கி விட்டு தைச்சிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு இப்போ 3மே நம்ம பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் நாட்டு பண்ணியாச்சு. பாருங்கள், அதே கலரில் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு சைடு வந்து சோத்து கை பக்கம், வலது கை பக்கம் வந்து அடித்து விட்டுடலாம். அப்படியே அடித்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த பிசுறுலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை மறைச்சி ஒரு சைடாக அப்படியே மடித்து தைச்சிட்டு வரலாம். இது கிராஸ் பீஸ் தான், நம்ம மடித்து அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ வந்து நான் ஒரு சைடு மடித்து தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் மேலே வந்து அந்த பிசுரெல்லாம் மடித்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அது பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஒரு அழகாக தெரியும். கீழே பார்டர் மட்டும்தான் இருக்கும். இது ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, அதுக்கடுத்து ஒன்று, நம்ம அப்படி வந்து அடுத்தடுத்து 3 தையல் போடுறப்ப உங்களுக்கு பிரித்து விட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து மேலே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழேயும் நம்ம பார்டர் பண்ணியாச்சு. இப்போ நாட்டு டிசைனு சைடில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஆம்கோல் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வச்சு ஒரு தையல் போடுறேன் நான். தேவைன்னா எடுத்து கட்டிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலுமே நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது நாட்டு இருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு கட்டு அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படியே ஒரு முடிச்சு போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு தேவைன்னா நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி தேவைன்னா எடுத்து கட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. இதுதான் அதோட கோட்டு. இதுக்கு வந்து நம்ம பட்டன் பண்ணிடலாம். இது வந்து அலுமினியம் பட்டனு. கடையில் கேட்டு நூல்கண்டு கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்னும் இது வந்து கோட்டோட கிளாத்து. இந்த பிங்க் கலரில் அந்த சென்டரில் பூ இருக்குது பார்த்திங்களா, அதை அடையாளப்படுத்தி நான் வந்து இந்த சென்டரில் பூ வர மாதிரி பண்ணுறேன். ஒரு 5 பட்டன் நான் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு இந்த பட்டன் ஃபுல்லாக வச்சு தைச்சிடலாம். இது வந்து ஹோல் இருக்காது அடியில், இந்த பட்டன் மட்டும்தான். சும்மா மெட்டீரியல்லே நம்ம சுற்றியில் தைச்சி விட்டுறலாம். ஹோல் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அமர்த்தி வச்சிங்க அப்படின்னா சில நாள் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது தனித்தனியாக வர ஆரம்பிச்சிது. நான் நிறையா டைம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி தான் நான் தைக்கிறேன் சுற்றிலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளி சுடிதார் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கோட்டும் இது கட் பண்ணுற வீடியோ, அதாவது வந்து மேலே மட்டும் கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போட்டுறேன் நான். ஏன்னா வந்து நான் எடுக்கிறப்போ வந்து அது தனியாக அதை எடிட் பண்ணிட்டேன், அதனால் என்னால் இதோட போட முடியல. உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக வந்து நான் கட் பண்ணுறது ஃபுல்லாக போட்டுறேன். இப்போ வந்து நல்லா உள்ளே திருப்பி நம்ம சுற்றி எடுத்துடலாம். இது பட்டன் வச்சுட்டேன் நான் 5 பட்டனு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நம்ம தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பிங்க் கலர் சால் போட்டு இது தனியாகவும் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். இதான் கோட்டு, இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி தைச்சி போட்டு அசத்துங்க. வந்து அந்த கோட்டோட கலர் வந்து பிங்க்கு, அந்த பிங்க் கலர்லேயே நான் லைனிங் எடுத்திருக்கேன். இது வந்து பூணு மெட்டீரியல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது சுற்றளவு எவ்வளவோ அவ்வளோ வெட்டி நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். இது 2 மீட்ரு இருந்துச்சு,
அதில் கொஞ்சம் நம்ம லைனிங்க்கு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4ஆக மடித்து போடுறேங்க. கீழே வந்து கரை இருக்குது. இந்த பக்கத்து சுற்றளவு பார்த்தேன், ஆனால் பத்தலை. அதனால் கீழ்ப்பக்கம் கரையை வச்சுட்டு இப்போ நம்ம உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 18 இன்ச்சுங்க. இருக்கிற அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மடிச்சுலாம் தைக்க தேவையில்லை. இது வந்து கீழே வந்து அது டிசைன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நெட்டட் மெட்டீரியலு. சுற்றளவு வந்து நான் வந்து 21.5 வைக்கிறேங்க. 10.75 வைக்கிறேன். 4ஆக மடித்து போட்டு அப்படியே நான் வரைகிறேன். உயரம் வந்து 18, சுற்றளவு வந்து 10.75 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். கரெக்டாக கரை வந்து கீழே இருக்குங்க. நல்லா அழுத்தி கோடு போட்டுக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு வந்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இது வந்து பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக்குன்றதுனால நம்ம ரெடிமேட் மாதிரி வரும் இது. அதனால் 4 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க ஆம்கோல். ஏன்னா வந்து உள்ளே வந்து நம்ம 2 in 1 கை போட போகிறோம். அதனால் நல்ல இறக்கமாகவே வச்சுக்கோங்க ஆம்கோல். எப்போயும் வைக்கிறதோட 1 இன்ச் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சைடில் வந்து நான் 1/2 இன்ச்சு விட்டு கீழேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் அடையாளப்படுத்துகிறேன். எதுக்கு அந்த 2 இன்ச்சு அப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து ஓப்பன் விட போகிறோம். அதுக்காக கையில் வந்து ஃபோன் ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் டேப்பு பிடிக்கிறனால உங்களுக்கு ஆடுற மாதிரி தெரியுது. கீழே வந்து நம்ம 2 இன்ச் வச்சுருக்கோம். இது வந்து கீழே ஆப்பிள் கட் போடாதீங்க, ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். கீழே வந்து டிசைன் வருது அதில், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன். இல்லைன்னா வந்து நான் கொஞ்சம் ஆப்பிள் கட் மாதிரி கட் பண்ணுவேன் கோட்டுக்கு. ஆனால் அந்த மாதிரி நான் கட் பண்ணலை. சைடில் 1/2 இன்ச்சு விட்டு நம்ம வளைவாக போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போது வந்து ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கழுத்து கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சாவது நீங்கள் குறைஞ்சி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து முன்னாடி வந்து நமக்கு ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும், நீட்டாக. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2.75 இன்ச் வச்சு அடையாளப்படுத்தி நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கழுத்து வராது, ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம வந்து பைப்பிங் வச்சு நாட்டு வைக்க போகிறோம். 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 2.75 அடையாளப்படுத்துங்க. கழுத்தோட என்ன அளவோ அந்தளவு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். இப்போ நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக் சைடு வந்து நம்ம கழுத்து கட் பண்ணிடலாம். கழுத்து வந்து ரொம்ப லோ நெக்கு வேணாம், 1.75 அந்த மாதிரி 2 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். ரொம்ப லோ நெக்கு வேணாம், கழுத்து ஒட்டி தான் இருக்கணும் இது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.75 வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு கை கட் பண்ணலாம். அதே தான் கரை பக்கம் தான் நான் கை வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு நம்ம கை வந்து நீளம் பார்க்கலாம். அதாவது வந்து கோட்டோட உயரம் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு 18 இன்ச்சு வைக்கிறேன் நான். அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி தெரியும். கை நீங்கள் எப்படி போட்டு வரைவீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உயரம் மட்டும் 18 இன்ச்சு. இது சுற்றளவு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஆம்கோலுக்கு தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வச்சு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் கையை. சென்டர் அடையாளப்படுத்திட்டு
விரித்து போட்டு நம்ம முன்னாடி கை வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க 1/4 இன்ச் அளவுக்கு. முன்னாடி கையை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஓரத்தில் லைனிங்கை நான் மடித்து தைச்சிருக்கேன். அந்த கரை பகுதியை நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கீழே வந்து டிசைனுக்கு அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல கரெக்டாக லைனிங் வச்சு ஒரு தையல் போடுங்க. கீழே வரைக்கும் வச்சிங்கன்னா அந்த வளைவு வந்து நமக்கு தனியாக தெரியாது, அந்த டிசைன் வந்து தனியாக தெரியாது. கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே நம்ம தையல் போடணும். இப்போ நெக்கு வந்து நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். இதை நெட்டடு ஃபுல் எம்ப்ராய்டிங் நான் 1 மீட்ரு எடுத்திருக்கேன். இந்த கோட்டுக்கு 1 மீட்ரு. இதோட ரேட்டு வந்து 550 ரூபா 1 மீட்ரு. நல்லாயிருக்கும், ஃபுல் எம்ப்ராய்டிங் இருக்கும், நல்ல கிராண்டாக இருக்கும். நம்ம ப்ளைனாக வந்து தைச்சிக்கிட்டோம் அப்படின்னு வேறு கலர் கொடுத்து நம்ம தைக்காமல் ப்ளைனாக தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வேறு எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஒட்டி வரணும் உங்களுக்கு. இப்போ திருப்பிடலாம். திருப்பி கழுத்து எட்ஜிலே தையல் போட்டலாம். நல்லா சூப்பராக இருக்குது, சைனிங்காக ரொம்ப அழகாக, அதில் ஜமிக்கு ஒர்க்கு எம்ப்ராய்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. திருப்பி நம்ம வந்து அந்த எட்ஜிலே தையல் போட்டலாம். கரெக்டாக அதை ஒட்டி போடுங்க, கீழே வரைக்கும் வேண்டாம். திருப்பி போட்டாலும் சரி, இல்லை மேல் பக்கம் போகிறது கொஞ்சம் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, அதனால திருப்பியே நீங்கள் போட்டுருங்க. இப்போ வந்து மேலே வந்து நம்ம எட்ஜில் தையல் போட்டோம், இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 2 தையல் நம்ம போட்டோம். இப்போ முன்பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ முன்னாடி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் போடலாம். இதுக்கு வந்து நமக்கு கழுத்து வராது. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் அந்த கீழே வந்து கரைப்பகுதி வந்து 1/4 இன்ச்சு நான் மடித்து தைச்சிருக்கேன். கையே பேக் சைடு முன்னாடி எல்லாத்துக்குமே நான் மடித்து தைச்சிருக்கேன் 1/4 இன்ச்சு. ஏன்னா கரை வந்து பிசுறு பிசுறாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு தையல் அப்படியே மடித்து தைச்சி விட்ருக்கேன். இப்போ நம்ம தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. நம்ம இதோடு விடாமல் நம்ம ஒரு லைன் பைப்பிங் கொடுக்க போகிறோம். எதுக்காக பைப்பிங் கொடுக்குறோம்னா வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும், அதுக்காக நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து தையல் போட்டுட்டு இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். அதே கலர் லைனிங் கிளாத்து நம்ம வந்து அதே இதில் தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து பூனம் கிளாத்துன்றதுனால நமக்கு வந்து ஒன்றும் செய்யாது, அதனால அதே கலர்லேயே நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது இந்த கிளாத்துக்கு பேர் வந்து சன்கிரேப்புன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த லைனிங்காகவும் யூஸ் பண்ணலாம், பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். டிசைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏதாவது பூனம் மெட்டீரியலோடு கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ கீழே வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சுட்டு நல்லா டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி எடுத்து விட்ருங்க. நம்ம கீழேயும் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2ஐயும் வச்சு பார்க்கலாம் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் சரியாக இருக்கான்னு. மேலே ஏற்றி தாத்தியும் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பின்னாடி கழுத்து வந்து தள்ளி இருக்கணும், அந்த பைப்பிங் வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம அமுக்கு தையல் போடுறதுக்கு வந்து சரியாக இருக்கணும். அதாவது வந்து பைப்பிங் தான் வந்து தள்ளி வரணும் முன்னாடி, கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து முடிச்சதுக்கப்புறமா ஆம்கோலுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்து நம்ம கை ஜாயின் பண்ணுறது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து கை வந்து சுருக்கமாக இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எனக்கு அப்படியே பழகி போச்சு. நீங்கள் அப்படியே தைக்கணுன்னாலும் தைச்சிக்கலாம், அது நான் உங்களோட விருப்பம்தான். பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம உருட்டி அடிச்சிடலாம். இப்போ வந்து கை வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் கூட இல்லை டிசி கட்டியில் கை மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்தீங்க கரெக்டாக இருக்கும், நம்ம அப்படியே தைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த கட் பண்ணது வந்து சென்டர் அந்த ஷோல்டருக்கு கிட்ட வரணும். முன்பக்கம் மட்டும் ஒரு நூல் வந்து தள்ளி வரணும், பேக் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து கட் பண்ணியிருக்கிறது வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தள்ளி வரனால நான் பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்துகிட்டு அந்த நூலெல்லாம் உருவி விட்டுட்டு மறுபடியும் தைக்க போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருந்துச்சு, அதனால நமக்கு அந்த பைப்பிங்கை கொஞ்சம் தள்ளி முன்னாடி தள்ளி வச்சுட்டு நம்ம தைக்கலாம். இதெல்லாம் வந்து சகஜம்தான். நம்ம தைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏன்னு இதை கட் பண்ணி எனக்கு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. தெரிஞ்சுக்கணும் நீங்களும். சப்போஸ் சரியாக வரலை, தள்ளி வருது அப்படின்னா பிரிச்சுட்டு தைங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து பிரித்தேன். மற்றபடி இதை கட் பண்ணி தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. எல்லாமே நமக்கு ஒன்று ஒன்று பண்ணி பார்த்தா தானே தெரியும். இப்போ அது வந்து எக்ஸ்ட்ரா வருதா இல்லை கம்மியாக வருதானா பாதி தூரம் தைச்சி பார்த்தா தான் தெரியும். வச்சு பார்ப்போம், சரியாக வரும். மறுபடியும் தைக்கையில் வந்து கூட குறையாக வரும். அதெல்லாம் சகஜம்தான். அதனால் நான் பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு நமக்கு. கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. அமுகு தையல் இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு பைப்பிங் ரெண்டுக்கும் நமக்கு சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் பைப்பிங் ரெண்டும் சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. கையை வச்சு பார்த்து இப்போ சரியாக வருது அப்படின்னா இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம கை வந்து ஒரு தையல் போட்டுடலாம். கை வந்து ஒரு தையல் போட்டுட்டு கீழே நம்ம அந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த இது வரைக்கும் தைச்சிட்டு 2 தையல் போட்டிருக்கேன். வளைச்சி கொண்டு வந்து 1/2 இன்ச்சுக்கு நிப்பாட்டி திருப்பிக்கங்க. 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நிப்பாட்டி திருப்புங்க. மறுபடியும் 2வது தையல் வந்து கொஞ்சம் தள்ளி இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைக்கலாம் ஓப்பனு. இது ஏன் நீங்கள் கீழே வரைக்கும் தைச்சி விடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏன் கீழே வரைக்கும் தைச்சி விடலைன்னா அது வந்து பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டு தைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் மடித்து தைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்படி தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் நூலெல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்றலாம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு முன்னாடி வந்து நாட்டு ரெடி பண்ணலாம். நான் அந்த லைனிங் கிளாத்லேயே தான் எடுத்திருக்கேன் நாட்டு. இது வந்து கலரும் ஃபேட் ஆகாது, நமக்கு சுருங்கவும் சுருங்காது. இப்போ வந்து 1 ஃபுட் அளவுக்கு நான் தைச்சிட்டு வரேன். நான் அடித்து திருப்பி நாட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சரியாக வரும். ஏன்னா இது இன்ட்டு போட்டு நம்ம மாற்றி மாற்றி கோர்க்கணும். அதனால நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். நீங்கள் எதை வச்சு திருப்பீங்களோ அந்த இதுக்கே திருப்புங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்க பண்ண வராது. அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வரும். நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். இதுக்கு நீளமாக கூட நீடில் இருக்கு, அது கூட வச்சு திருப்பலாம். கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு கட் பண்ணுறேன். ஏன்னா இது நாட்டு நம்ம கோர்க்கிறதுக்காக ஒரு 10 பீஸு கட் பண்ணுறேன். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, ஒரு 10 பீஸ் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டில் வச்சு தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கிடலாம் நாட்டு. இப்போ 2ஐயும் சேர்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவில் இருந்து உங்களுக்கு நாட்டு மேலேருந்து வேணுமா இல்லை பாதியிலேருந்து வேணுமான்றதை பார்த்துக்கங்க. நான் பாதியிலேருந்து தான் வைக்கிறேன். அவங்க வந்து டிசைன் காமிச்சதில் வந்து பாதியிலேருந்து தான் இருந்துச்சு நாட்டு, நல்லா பாதியிலேருந்து வைக்கிறேன். ஒரு 5 பக்கம் நான் அடையாளப்படுத்தியிருக்கேன் கீழே வரைக்கும். இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம தைச்சிடலாம். இதில் வந்து சென்டர் அடையாளப்படுத்திட்டு நான் அப்படியே வச்சு கோர்க்கலாம் தைக்கலாம் அப்படின்னு அடையாளப்படுத்தினேன். ஆனால் அது வந்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து நழுவி அப்படியே வலிக்கிட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது சரி ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோப்பெல்லாம் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு கோர்த்தேன். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல நம்ம வச்சு தைச்சி விட்டுறலாம். அப்படியே வாங்க, ஒன்றுக்கு தனித்தனியாக எடுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக நம்ம மட்டும் தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க பிரியாத அளவுக்கு. இதுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்துனீங்கன்னா போதும். 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு அடையாளப்படுத்துங்க போதும். 5 பக்கம் கோர்த்துக்கலாம்.
இப்போ கோர்த்து எடுத்துகிட்டு அந்த பக்கமும் கோர்த்துட்டு நம்ம வந்து மேலேருந்து அந்த அப்படியே ரெண்டாவது தையல் போடலை பைப்பிங் கொடுத்து நாட்டு இது வந்து ரோப்பை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தையல் போடுங்க. ஏன்னா பைப்பிங்க்கு ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ரெண்டாவது தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சு, நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கோர்க்கலாம், ரெண்டு பக்கம் தைச்சாச்சு. இப்போ பெரிய ஊசி வச்சு தான் நான் குத்தி விட்றேன். அப்படியே குத்தி விட்டிங்கன்னா வந்து அது வெளியில் வந்துடும், நமக்கு அப்படியே ஈஸியாக வெளில எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் சமமாக கோர்த்துட்டு அடுத்தடுத்து இந்த பக்கமும் மாற்றி மாற்றி கோருங்க. அப்படியே இன்ட்டு மாதிரி நமக்கு வரணும். அப்படியே கீழே வரைக்கும் இதே மாதிரி நம்ம கோர்த்தெடுத்துடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இப்போ ஃபுல்லாக கோர்த்தெடுத்தாச்சு. நம்ம வந்து கீழே அந்த ரோப் அது பிசுறு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அடிச்சிடலாம். மறைச்சி அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த நாட்டு டிசைன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து முக்கோணமாக அடிக்கிறது வந்து நார்மலான இதுதான் டாப்புக்கும் வச்சுருக்கேன் நான். அது டாப்புக்கு வந்து சைடில் கட்டிக்கிற மாதிரி, அதாவது இடுப்பு லூஸாக இருந்தால் கட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் இதுக்கும் அதே மாதிரி வச்சுட்டேன் நான். அதுக்கு 3 கொடுத்துருந்தேன், இதுக்கு 2 போதும். ஏன்னா இதுவே ரொம்ப கனமாக இருக்க மாதிரி தான் இருந்தது நாட்டு. அதனால் 2 கொடுத்துருக்கேன். இது எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், ஒரு 5 பீஸு கூட கொடுக்கலாம். ஏன்னா டிசைனுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி தைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பிடலாம். இப்போ முடிச்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முடித்ததுக்கப்புறம் நான் அந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ பொம்மைக்கு வந்து நான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இது ஒயிட்டுனா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக ஒயிட் ட்ரெஸ்ஸில் போடுறேன். ஆனால் இது வந்து வேறு கலர் இதுக்கு டாப்பு. அது வந்து நாளைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த கீழே ஃபுல்லாக நமக்கு டிசைன் வந்திருக்கு பாருங்களேன், அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்